ஒரு நாள் தேவராயரும் தெனாலிராமனும் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பொழுது போகிறதுக்கு. பேச்சு வாக்கில் நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நம்பி என்ன வேணால் பேசலாம் பண்ணலாம் அப்படின்னு ராஜா அவருடைய மனசில் பட்டதை சொல்கிறாரு. இதுக்கு தெனாலிராமன், அப்படி இல்லை மகாராஜா, யாரையுமே நம்ப முடியாது மகாராஜா, எல்லோரும் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க, அதனால் யாரையும் நம்ப முடியாது, அது பிரயோஜனம் இல்லை மகாராஜா. நீ என்ன எடுத்ததுக்கெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற தெனாலிராமன்? அப்படியெல்லாம் உன்னால் நிரூபிக்க முடியுமா யாரையும் நம்பவே முடியாதுன்னு? பண்ணலாம் மகாராஜா, ஒன்றும் கஷ்டமில்லை. சரி, எப்படி நிரூபிக்கிற சொல்லு அப்படின்னு. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க மகாராஜா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வருதுன்னு சொல்லுங்கள். அந்த விசேஷம் வர்றதில் எல்லாரையும் ஏதோ ஒரு பொருளை கொண்டு கொடுக்க சொல்லுங்கள். காய்கறி கடைக்காரனை ஒன்று, துணி கடைக்காரனை கொஞ்சம், இப்படி எல்லாத்தையும் வரிசையாக சொல்லி கொண்டு வர சொல்லுங்கள். இப்போ ஒரு 10 பேருக்கு உண்டான விசேஷத்துக்கு உண்டான பொருளை கொண்டு வந்து கொடுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுப்பானுங்க. இதே லிஸ்ட்டில் ஒரு 4 பால்காரங்களை கூப்பிட்டு இந்த விசேஷத்துக்கு ஆளுக்கு 10 ஆளாக பால் கொண்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் அப்படின்னு. சரி அப்படின்னு எல்லாம் சரி பண்ணி பேசியாச்சு. எல்லா சரக்கு கொடுக்க அத்தனை பேர்த்துக்கும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் உத்தரவும் போட்டாச்சு. சரி அப்படின்ட்டு அந்த தேதியும் வந்துருச்சு. எல்லோரும் ராத்திரி 12லேருந்து 2 மணிக்குள்ளே கொண்டு வந்து எல்லா பொருளும் இங்கே வச்சுருவணும். அப்போ தான் சமையல்காரன் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சமையல் பண்ணி எங்களுக்கு பரிமாறுறதுக்கு சரியாக இருக்கும்ட்டார். எல்லாரும் சரிங்க மகாராஜா, சரிங்க மகாராஜாங்கன்னு சொல்லிவிட்டு பொருள்களை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. மகாராஜா ராத்திரி 12 மணிக்கு எழுந்திரிச்சு போய் 1:30 மணிக்கு எழுந்திரிச்சு போய் எல்லா பொருளும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாரு. காய்கறி எல்லாம் வந்திருக்கு, ஒரு மாதிரியாக இருக்குது. சரி அப்படின்ட்டு போகலான்னு நினைக்கும்போது இந்த பால் அண்டா தெரியுது கண்ணுக்கு. சரி அப்படின்னு சொல்லி பால் அண்டாவை திறந்து பார்க்குறாரு. பால் அண்டாவில் பூரா தண்ணியாக இருக்குது. மகாராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி. கூப்பிடு தெனாலிராமன் என்னார், 4 பேர் ஏமாற்றிட்டானுங்க நம்மளை, அவங்கள கூட்டிகிட்டு கைது பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லுன்னு. மகாராஜா, வேண்டாம், நான் தான் சொன்னேன் யாரையும் நம்ப முடியாதுன்னு. முதல்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, பால்காரங்க ஏமாற்றிட்டாங்க. அது எப்படி ஏமாற்ற முடியும்னு. முதல் பால்காரன் ஊற்றும் போது ராத்திரி நேரம் அவன் என்ன நினச்சான், பாக்கி 3 பேர் நல்ல பால் ஊற்றுவாங்க, நான் தண்ணியை ஊற்றுனா மகாராஜாவுக்கு தெரியாதுன்னு அவன் தண்ணியை ஊற்றிட்டு போயிட்டான். அடுத்த பால்காரன் வந்தவன் அவனு என்ன நினச்சான், 3 பேர் பால் ஊற்றுறாங்க, நம்ம தண்ணி ஊற்றுறதுலையா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு. இப்படியே 3ஆவதுவனும் 4ஆவதுவனும் நினச்சி பார்த்து 4 பேரும் கொண்டு தண்ணி ஊற்றிட்டாங்க. இதனால தான் சொல்கிற மகாராஜா, யாரையும் நம்ப முடியாது.